3 வேளைக்கும் டெக்னிக்கா எப்படி இந்த ஒரே சாப்பாட பிரிச்சு வைக்கிறேன்றத பாருங்க. இன்னைக்கு எங்க வீட்ல ஸ்பெஷல் சாப்பாடு என்ன அப்படின்னா ரசம், மிளகு போட்ட ரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கூட்டு, சாதம். இதுதான் எங்களோட இன்னைக்கு சிறந்த உணவு, சிறப்பான உணவு. இதில் சின்ன பையனுக்கு வந்து சாப்பாடு போடுறேன். ஏன்னா அவனுக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு போடணும். அவன் வந்து அவன் தான் மொபைல் பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆட்டி ஆட்டி எப்படியோ கவர் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ சாப்பாடு போட்டு வச்சிட்டேன். பெரிய பையனுக்கு வந்துட்டு இப்போ சாதம் வந்து போடுறேன். இதில் வந்து என்னென்னா காலையில் போயிட்டு மதியத்துக்கு என்னோட சின்ன பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுவான். மதியம் போயிட்டு ஈவினிங் வந்து என்னோட பெரிய பையன் வந்து போய் எக்ஸாம் முடிச்சுட்டு வரான். 2 பேருக்கும் ஒரே டைமாக இருந்ததுன்னா அது வேற மாதிரி இருக்கும். இப்போ இது டைமிங் மாறி தான் வருது. இருந்தாலும் என்னோட வேலைகளை வந்து கரெக்டாக நான் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா இது பெரிய பையனுக்கு போடுறேங்க. டிஃபன் பாக்ஸ்லேயே நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டிஃபன் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்கூல் விட்டு வர்றப்பவும் சரி, இவன் ஸ்கூலுக்கு போகிறப்பவும் சரி, அழகாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. எந்த டென்ஷனும் இருக்காது. சாப்பாடு ஆல்ரெடி இருக்கிறதுனால அவங்களும் ஃப்ரீயாக சாப்பிட்ருவாங்க. நைட்டுக்கும் டிஃபன் பாக்ஸில் எடுத்து கட்டிடலாம். ஆனால் என்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இல்லாததுனால தான் அதை பானையிலேயே நான் வச்சிருவேன். இப்போ எனக்கு சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டேங்க. நாங்கள் 3 பேருக்கும் அழகாக நாங்கள் சாப்பாடு காலைக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மதியத்துக்கு எங்கள் 3 பேருக்கும் அழகாக சாப்பாடு போடுறேன். முன்னால் வந்து டிஃபன் பாக்ஸ்லேயே அப்படியே ரசத்தை ஊற்றிடுவேன், வெறும் சாதம் போட்டுட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா தனித்தனியாக கிளறி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்சி போச்சு, அதனால தான். இப்போ பெரிய பையனுக்கு வந்து இப்போ டிஃபன் பாக்ஸில் ரசம் ஊற்றி சாப்பாடு வந்து போட போகிறேங்க. இதை நல்லா கிளறிக்கிறேன். எனக்கு கிளறிக்கிட்டால் கொஞ்சம் அவனுக்கு ஈஸியாக இருக்கும். சளி வேறு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அதனால தான் கொஞ்சம் ரசம் வைக்கணும்னு நினச்சேன். நல்லா மிளகெல்லாம் வந்து போட்டு நான் பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன். நல்லா 1 இன்ச் கூட அதில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால நரநரன்லாம் அரைக்கல, வளவளன்னு அரைச்சிட்டேன். அப்போ தான் அவங்க அப்படியே மென்று நல்லபடியாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால. பிள்ளைங்களுக்கு எந்த சூழ்நிலையில் எப்படி சாப்பாடு இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு பழக்கி வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கஷ்டம் இருக்காது. என் பிள்ளைங்கள்லாம் எந்த சூழ்நிலையில் எவ்வளோ ஒரு கேவலமான சாப்பாடு நான் செஞ்சு கொடுத்தாலும் அழகாக அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டு கூட்டு வந்து அழகாக கொஞ்சமாக நான் எடுத்து வச்சிட்றேங்க. மதியத்துக்கு அவங்க அழகாக வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போ சின்ன பையனுக்கு வந்து போடுறேன். ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க? இது காலையில் வந்து சாதம் செய்கிறீங்களா? மதியத்துக்கு வேறு ஏதாவது செய்யுங்க. இல்லை காலையில் டிஃபன் செஞ்சுட்டு மதியத்துக்கு சாதம் செய்யுங்க. இப்படி ஒரே சாப்பாடை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, எனக்கு வந்து சுத்தமாகவே டைம் கிடையாது. நான் எல்லாமே கொஞ்சம் அவசரமாக தான் செஞ்சிட்ருக்கேன். நைட்டு நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 10 மணிக்கிட்ட ஆயிடுது. அதுக்கு மேலே வந்து பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இல்லை வீடை பெருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் நான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டயர்டாயிருவேன். அதனால தான் வந்துட்டு சரி ஒரே சாப்பாடாக செஞ்சிடலாம் அப்படின்னு தோணும். சில நேரங்களில் பணியாரமாக செய்கிறோம் அப்படின்னாலும் அதே 3 வேளைக்கும் செய்வேன். தோசையாக செஞ்சாலும் அதை 3 வேளைக்கு செஞ்சு வச்சுருவேன். இட்லியாக செஞ்சாலும் அதை 3 வேளைக்கு செஞ்சுருவேன். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு நைட்டு வந்து நான் 10 o'clock வரேன். பிள்ளைங்க வந்து 8 o'clock 7:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சுட்டு அவங்க வந்து தூங்கிடுவாங்க. இதுவே வந்துட்டு நான் வந்து 10 மணிக்கு மேலே வந்து நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க என்ன ஆவாங்க, ஏற்கனவே வந்து டயர்டாக இருப்பாங்க, எப்படா தூங்கலான்னு. சாப்பிட்ற நேரத்தில், அதாவது சாப்பிட்டுட்டு உடனேவும் தூங்கக்கூடாதுல்ல. அதனால தான் வந்துட்டு நான் எப்போவுமே வந்து காலையிலேயே இந்த மாதிரி 3 வேளைக்கு நான் வந்து சாப்பாடை பிரித்து வச்சுட்டு போயிடுவேன். எனக்கும் டென்ஷன் இல்லை, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்காதுல்ல. பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இப்போ எனக்கும் டிஃபன் பாக்ஸில் நான் போட்டு வச்சிட்டேங்க. இப்போ நாங்கள் காலையிலேக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டோம், மதியத்துக்கும் இந்த சாப்பாடை நான் பிரிச்சுட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த சாப்பாடு இந்த பிள்ளைங்க 2 பேருக்கும் ரொம்ப அழகாக கரெக்டாகவே வருங்க. அதை கூட்டு வந்து பார்த்திங்களா, ஒரு தடவை பண்ணதை எவ்வளோ அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 3 வேளைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு. சாதமும் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வந்திருக்குங்க. கொஞ்சம் சாதத்தோட அரிசியை வந்து சாதம் பத்தாமல் போயிடும்னா கொஞ்சம் அரிசியை அதிகமாக போட்டு வேக வச்சேன்னா அதனால தான் ஒரு மாதிரி டைட்டாக அப்படியே இறுகி போன மாதிரி அந்த சாதம் இருக்குது. இவ்வளோதாங்க. இது நைட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சின்ன பையன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எப்போவுமே சின்ன பையன் தான் ஃபஸ்ட்டில் வந்து உட்காந்துருப்பான் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பெரிய பையனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டான், அவன் சாப்பிடுவான். இப்போ வந்து என்னோட சாப்பாடை நான் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாடு வந்து இந்த ரசத்துக்கும் இந்த பூசணிக்காய் கூட்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.